Namaste. Greetings to all of you. New Age Lightworkers இந்த யூடியூப் வீடியோ சேனலோட முக்கியமான பர்பஸ் மக்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான முக்கியமான சில டிப்ஸு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான சில பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தாலே உலகம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு மிக முக்கியமானது. இந்த சேனலோட நோக்கமே இதுதான். ஓகே, நீங்கள் கேட்கலாம் இல்லையா, என்ன சார் நீங்கள் அவ்வளோ பெரிய யோகியா, நீங்கள் அவ்வளோ பெரிய தியாகியா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்லாம் ஏதோ பேசுகிறீங்களே. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணத்துலேயே ஒரு சுயநலமும் இருக்குது. இது மாதிரி எல்லோரும் சொன்னோன்னா அதில் நம்மளும் ஒருத்தர் இருக்கோம், நம்மளோட குடும்பமும் நம்மளுக்கு மிக நெருக்கமானவங்களும் இருக்காங்க. அப்போ இவங்க நல்லா இருக்கணும்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். அது எப்படி? ஆனால் பொதுமக்கள் அப்படி யோசிக்கிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையானதை மட்டும்தானே ஸ்பெசிஃபிக்காக வேண்டுறாங்க, அவங்களுடைய தேவைகளை வச்சு தானே அவங்க வாழ்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுக்கான நோக்கம் என்னது? உலகத்துக்கு நல்லது செய்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆசை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு சுயலாபமும் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. நல்லது செய்கிறோன்னு சொன்னோம், உலகத்துக்குன்னு சொன்னோம், ஆனால் சுயலாபம்னு வேறு சொல்கிறோம். இது எப்படி சார் ஒத்துக்கும்? ரெண்டும் ஃபிட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல எண்ணம் படைத்த ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அவர் சுற்றி இருக்க விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டார். நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லை, புத்திசாலியும் கூட. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆலோசிக்கோங்களேன். சயின்டிஸ்ட் நாட் இன் த ட்ரூ சென்ஸ், ஆனால் நல்லது செய்யணும்னு தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு படைத்த விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன கண்டுபிடிச்சார், இந்த விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறதுக்கு அவங்க அதிகமான நேரமும் செலவு பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸும் அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகுது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வருமானம் குறைவாக இருக்குது. அதிக உழைப்பு, அதிக பணமெல்லாம் செலவு பண்ணுறாங்க, வருமானம் குறைவாக இருக்குது. அப்போ நஷ்டமாகுது. இவங்களை நஷ்டப்படுத்தக்கூடாது, இவங்க லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி ஒரு விதைகள் கண்டுபிடிச்சிட்டோன்னா குறைவான செலவில் அதிக அறுவடை தரக்கூடிய பயிர்கள் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோன்னா எல்லாருக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ மோரல்லஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோமா, எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனால் அதில் எனக்கு லாபமும் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி அவர் ஒரு பிளான் போட்டார். அதுக்கு என்ன பண்ணார், ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணாராம். இந்த ரிசர்ச் பண்ணி முடித்தோடனே பல டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி மிக அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. மிக அதிகமான லாபம் இந்த பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த உறுதிப்படுத்தினவங்க என்ன பண்ணாங்க, இந்த கான்செப்டை சில நண்பர்களுக்கு சொன்னாங்க. அந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க, வா இவ்வளோ விஷயம் இருக்கா அதில், அப்போ இதை நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கணும், யார்கிட்டையும் இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த விவசாயி என்ன பண்ணார், இந்த நண்பர்கள் சொல்கிறத கேட்காம அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த விதையை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இந்த நண்பர்கள் பார்த்த உடனே இந்த நண்பர்கள் என்ன நினச்சாங்க, இந்த விவசாயியை பயன்படுத்தி மிக அதிகமான லாபம் நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை, இவருக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு இவர் ஐடியாவை நம்ம வாங்கிட்டோன்னா அந்த ஐடியா மூலமாக நம்ம எக்கச்சக்கமாக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது இந்த விவசாயி என்ன பண்ணார், அதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச உடனே அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் இந்த விதையை கொடுத்துட்டு அவங்கவுங்க நிலத்தில் நீங்கள் எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு 10-15 நாள் கழித்து இந்த நண்பர்கள் அவங்க பார்க்கும்போது எல்லா கிராமத்து மக்கள்கிட்டையும் இதே பேட்டர்னும் ஐடியாவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்தாங்க. இவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை என்னோடய சுயலாபத்துக்காக தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அது? எல்லாருக்கும் நீ பண்ண ஐடியாவை ரிசர்ச்சை கொண்டு போய் கொடுத்துட்ட, ஆனால் சுயலாபம்னு சொல்கிறியே, எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டாங்க.
அதுக்கு அந்த விவசாயி என்ன சொன்னாங்களாம், என்னோடய நிலத்தில் மட்டும் நான் இந்த விதையை விதைச்சேன்னா இதுலேருந்து வரக்கூடிய பூக்கள் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து அவங்க மிக சாதாரண விதைகள் வச்சுருந்தாங்கன்னா அதில் வரக்கூடிய பூக்கள் வந்து அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ அந்த தேனியோ பட்டர்ஃப்ளையோ வந்ததுன்னா அவங்களுடைய பூக்கள்லேருந்து கொண்டு வந்து அந்த போலன்ஸை, அந்த மகரந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து என்னோடய பூவில் வச்சதுன்னா என் பூவோட குவாலிட்டி ஃபுல்லாக காலி ஆகிடும். நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணதும் நான் தோற்று போயிடுவேன். ஆனால் நான் ஜெயிக்கணும்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பிரமாதமாக ஜெயிச்சே ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால தான் நான் மொத்த கிராமமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை செஞ்சேன். அது செய்கிறது மூலமாக தான் எனக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாராம். இதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதிர்ச்சி அடைந்து, வாவ், இவ்வளோ இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். என்ன சார், சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோ சேனலோட நோக்கமும் அதுதான். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம். நம்ம எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோ சேனல். நமஸ்தே. தொடர்ந்து பாருங்கள் இதை.